இயல் 4 கண்ணெனத் தகும். கற்றல் நோக்கங்கள். கல்வியின் சிறப்பையும் பயனையும் உணர்தல். கல்விப்பணி ஆற்றிய பெருமக்களைப் பற்றி அறிதல். நூலகம் பற்றி தெரிந்து கொள்ளுதல். நூலகம் செல்லும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல். சொற்களில் எழுத்துக்கள் அமையும் முறையை அறிந்து பயன்படுத்துதல். இயல் 4 பகுதி 1 மூதுரை. கல்விக்கு எல்லை இல்லை. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆசிரியர் ஔவையார். சொல்லும் பொருளும். மாசற குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால். தேசம் நாடு. மன்னர்க்கு மன்னனுக்கு. பாடலின் பொருள். மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு. கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பு. நூல்வெளி. இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். விடை இ மாசற. இடமெல்லாம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். விடை ஆ இடம் கூட்டல் எல்லாம். மாசற எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. விடை ஆ மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றமில்லாதவர். விடை அ குற்றமில்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். விடை ஆ சிறப்புடையார். இயல் 4 பகுதி 2 துன்பம் வெல்லும் கல்வி. கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர். கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நினைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார் போற்ற வாழ்வோம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதனினும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும். நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும். அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். ஆசிரியர்
பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். சொல்லும் பொருளும். தோற்றும்படி, இகழும்படி, மூத்தோர், பெரியோர், மேதைகள், அறிஞர்கள், மாற்றார், மற்றவர், நெறி, வழி, வற்றாமல், குறையாமல். பாடலின் பொருள். நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது. கற்றதன் பயனை மறக்கக்கூடாது. நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது. நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது. பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது. பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது. பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது. தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும். சோம்பலை போக்கிட வேண்டும். பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும். வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும். அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். நூல்வெளி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. விடை ஆ, தூற்றும்படி. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். விடை இ, மூத்தோர். கைப்பொருள் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள். விடை இ, கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானமில்லா. விடை ஆ, மானமில்லா. இயல் 4 பகுதி 3. கல்வி கண் திறந்தவர். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர். அதன் பிறகு பொதுவான ஓர் இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர். இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும். முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும் பள்ளிகள் இருந்தன. இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள். நிகழ்வு 1. சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர். அவ்வழியாக வந்த மகிழுந்து ஒன்று அங்கே நின்றது. அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார். என்னடா தம்பிகளா, பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்டார். பள்ளிக்கூடமா? அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள். அப்படியா? உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் எல்லோரும் படிப்பீங்களா என்று கேட்டார் அவர். ஓ, படிப்போமே என்றனர் சிறுவர்கள். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர். நிகழ்வு 2. பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்கச் சென்றார் அவர். அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றமடையும். எனவேதான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம். குழந்தைங்க, நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? நீண்ட தூரம் நடந்தால் களைச்சி போயிடுவீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்? அதனால் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்கணும்னு திட்டம் என்று பேசினார். நிகழ்வு 3. பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்ற அவரை அழைத்தனர். அவர் கொடி ஏற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர். அப்போது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான். அனைவரும் பதற்றமடைந்தனர். தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர். மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர், காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். அவன்,
எதுவும் சாப்பிடவில்லை என்றான். அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார். மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான். இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒரு வேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர். நிகழ்வு 4. பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார். இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் என்றார். மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார் அதிகாரி. அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர். கல்வித்துறை விதியின்படி 3 மைல் தூரத்திற்கு பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாதே என்று அதிகாரி கூறினார். அவர் முடிப்பதற்குள் நீங்க இந்த காட்டாற்றை காரணம் காட்டுங்க, இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க, நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அவர். ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா? குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா? பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒரு வேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா? கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா? அவர்தான் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனமாற பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராசர் ஆவார். தெரிந்து தெளிவோம். காமராசரின் சிறப்பு பெயர்கள்: பெரும் தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். காமராசரின் கல்வி பணிகள்: காமராசர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசரே ஆவார். தெரிந்து தெளிவோம். காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள்: மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் 2/10/2000 அமைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம். விடை ஆ. ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை அ. பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை ஆ. படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை அ. காட்டாறு. இயல் 4 பகுதி 4 நூலகம் நோக்கி. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பர்.
உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாட நூல்கள் மட்டும் போதாது. பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது. அதை பற்றி அறிந்து கொள்வோம். 6ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் ஒரு நாள் களப்பயணமாக சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு வருகின்றனர். ஆசிரியர்: மாணவர்களே, இதோ இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம். மாணவர்கள்: ஆ, எவ்வளவு பெரிய நூலகம்! ஆம், ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் இதுதான். தரைதளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர். சரி சரி, வாருங்கள், உள்ளே சென்று பார்க்கலாம். அனுமதி கடிதத்தை ஆசிரியர் வரவேற்பாளரிடம் கொடுக்கிறார். அவர் தலைமை நூலகருக்கு தொலைபேசியில் ஆசிரியரும் மாணவர்களும் வந்துள்ள செய்தியை தெரிவிக்கின்றார். தலைமை நூலகர் உதவி நூலகர் ஒருவரை வழிகாட்டியாக அனுப்பி வைக்கிறார். தெரிந்து தெளிவோம். ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் ஒரு படத்தை மாணவர்கள் பார்க்கின்றனர். கவிதா: ஐயா, இந்த படத்தில் இருப்பவர் யார்? நூலகர்: இவர்தான் முனைவர் ரா. அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கியவர். இவர் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். மாணவர்களே, தரைதளத்தில் பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது. அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரெய்லி நூல்கள் உள்ளன. கேட்டு அறிய ஒளி வடிவ நூல்கள் குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன. அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் உள்ளனர். இங்கு பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது. படியெடுக்கும் வசதியும் உண்டு. கணியன்: என் பக்கத்து வீட்டு அண்ணாவிற்கு பார்வை குறைபாடு இருந்தும் பட்டப்படிப்பு முடித்துள்ளார். அவருக்கு இது மிகவும் பயன்படும். அவரிடம் இந்த தகவலை கூறப்போகிறேன். நூலகர்: இதோ நகரும் படிக்கட்டு. இதில் ஏறி நாம் முதல் தளத்திற்கு செல்வோம், வாருங்கள். இந்த முதல் தளம் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி. குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டு உள்ளது. சிறுவர்கள் மட்டுமல்ல, அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் பகுதி இது. இங்கு 20,000க்கும் மேற்பட்ட பல்லுலக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் இங்கு உள்ளன. குழந்தைகள் பிரிவில் அமைக்கப்பட்டிருந்த நூல் அடுக்குகளையும் விளையாடும் இடத்தையும் மாணவர்கள் பார்த்து மகிழ்ந்தனர். அங்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் இருந்த புத்தகங்களை ஆவலுடன் கையில் எடுத்து மகிழ்ச்சியுடன் பார்த்தனர். அப்பிரிவை விட்டு பிரிய மனமில்லாமல் மாணவர்கள் நகர்ந்தனர். இனியா: இந்த ஒரு தளத்தை பார்க்கவே இன்று ஒரு நாள் போதாது போலிருக்கிறதே. கவிதா: ஆம் இனியா, நீ கூறுவது சரிதான். ஒவ்வொரு தளமாக பார்த்தபடி சென்று 7ஆம் தளத்தை அடைகின்றனர். நூலகர்: இதுதான் 7ஆம் தளம். இத்தலத்தில் அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் உள்ளது. இங்கு பழமையான ஓலை சுவடிகள் சேகரித்து பாதுகாத்து வைக்கப்பட்டு உள்ளன. இதே தளத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் உள்ளன. இங்கு அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் உள்ளன. மின் நூலகமும் உள்ளது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் உள்ளன. தெரிந்து தெளிவோம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்கள். தரைதளம்: சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். முதல் தளம்: குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். 2ஆம் தளம்: தமிழ் நூல்கள். 3ஆம் தளம்: கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளம்: பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளம்: கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளம்: பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளம்: வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம். 8ஆம் தளம்: கல்வி, தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவு. மாதவி: ஐயா, இங்குள்ள புத்தகங்களை நாம் வீட்டிற்கு எடுத்து செல்ல முடியுமா? ஆசிரியர்:
முடியாது மாதவி, இங்கேயே அமர்ந்துதான் படிக்க வேண்டும். தெரிந்து தெளிவோம். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர் அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். பாத்திமா: இந்த நூலகத்தில் எங்கும் குழுகுழுவென உள்ளதே. நூலகர்: ஆமாம், நூலகம் முழுவதுமே குளிர்பதன வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதே வசதியுடன் கூட்ட அரங்கு, கலையரங்கு, கருத்தரங்கு கூடம், கண்காட்சி அரங்கு போன்றவையும் உள்ளன. பீட்டர்: ஆஹா, இத்தனை வசதிகள் நூலகத்தில் உள்ளனவா? நன்றி ஐயா, எங்கள் ஊரில் நூலகம் இல்லையே, நான் என்ன செய்வது? ஆசிரியர்: அதற்குதான் தமிழக அரசு நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. பீட்டர்: அப்படியானால் அதை நான் பயன்படுத்துவேன் ஐயா. மாணவர்கள்: இனி எங்கள் வீட்டின் அருகிலுள்ள கிளை நூலகத்தையும் தவறாமல் பயன்படுத்துவோம் ஐயா. ஆசிரியர் மாணவர்களை அழைத்துச் சென்று தலைமை நூலகரிடமும் உடன் வந்த துணை நூலகரிடமும் நன்றி தெரிவித்துவிட்டு மாணவர்களை பார்த்து, மாணவர்களே, மகிழ்ச்சிதானே? வாருங்கள், புறப்படலாம். தெரிந்து தெளிவோம். சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ச. ரா. அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. இயல் 4, பகுதி 5. இன எழுத்துக்கள். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். 6 வல்லின மெய் எழுத்துகளுக்கும் 6 மெல்லின எழுத்துகளும் இன எழுத்துக்கள் ஆகும். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். இங், இக், இஞ்ச், இச், இன், இட், இந்த், இத், இம், இப், இன், இர். எடுத்துக்காட்டு: திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இ, இர், இல், இவ், இல், இல். இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனமாகும். ஆ, அ, இ, இ, உ, உ, ஏ, ஏ, ஐ, இ, ஓ, ஓ, ஔ, உ. மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துகளிலும் இன எழுத்துகள் உண்டு. உயிர் எழுத்துகளில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இ என்பது இன எழுத்தாகும். ஔ என்னும் எழுத்துக்கு உ என்பது இன எழுத்தாகும். சொல்லில் உயிரெழுத்துகள் சேர்ந்து வருவது இல்லை. அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு: ஓ, ஒதல், து, தழி, இ. தமிழ் எழுத்துகளில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல். விடை: இ, கண்ணில். தவறான சொல்லை வட்டமிடுக. விடை: ஆ, வென்றான். படித்து சுவைக்க. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையின் கல்லாதவாறு. குறள் எண் 397. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகாதமவே ஆம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். பாடல் பழமொழி 400, 4ஆம் பாடல். கலை சொல் அறிவோம். கல்வி, எஜுகேஷன். தொடக்கப்பள்ளி, பிரைமரி ஸ்கூல். மேல்நிலை பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல். நூலகம், லைப்ரரி. மின் படிக்கட்டு, எஸ்கலேட்டர். மின்தூக்கி, லிஃப்ட். மின்னஞ்சல், இமெயில். குறுந்தகடு, காம்பேக்ட் டிஸ்க், சிடி. மின் நூலகம், இ லைப்ரரி. மின் நூல், இ புக். மின் இதழ்கள், இ மேகசின்.